மழையில நினைறது ரொம்ப பிடிக்குமா? அப்பனா இனிமேல் நினைவே நினையாதீங்க. பிகாஸ் அது அன்சேஃப் உங்களுக்கு. முக்கியமா குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நினைஞ்சிடாதீங்க. அது ரொம்ப 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 அன்சேஃப். ஏன்னா இப்ப வர மழை எல்லாம் உண்மையான மழையே கிடையாது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு, எல்லாரும் போய் நினைவோம், கையில எடுப்போம் சொல்லி. பட் அந்த ஆலங்கட்டி இன்னுமே கரையாமலே இருக்கு. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல விவசாய நிலத்துல அப்படியே படிஞ்சு நிக்குது. பட் இது மாதிரி நின்னா நம்ம எப்படிங்க விவசாயம் பாக்குறது? ஏற்கனவே பாதி விவசாயத்தை எல்லாரும் சேர்ந்து அழிச்சாச்சு. இன்னொருக்கு கொஞ்சம் விவசாயத்தையும் எல்லாரும் அழிச்சிடணும். இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் எழும்போம். என்ன பண்ணா பில்கேட்ஸ் ரெடி பண்ணா ஆர்டிபிஷியல் ரெயின் தான் அது. அந்த ஆர்டிபிஷியல் ரெயின்னால நம்மளோட நிலத்துக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் பாதிக்கலாம். கையில வந்து ஸ்கின் இச்சஸ், ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய விஷயம் வரப்போகுது. பில்கேட் சொன்னானா இந்தியா ஒரு லேபரேட்டரி, அதை நான் என்ன ரிசர்ச் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கருத்து என்ன இதை பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முக்கியமா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.